வள்ளி என்று பெயரை பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய அன்பை காணவில்லையே. அடே அன்பே, சரி, அருகே அன்பு இருப்பானல்லவா, சென்று அன்பை சந்திக்கலாமே. அடே அன்பு முருக பெருமா வந்திருக்கா? இதோதான் பேசிக்கிட்டாயே. கண்டா கடமா என்றாய் எல்லா உலோக பொருட்களா உட்படுகிறாய். ஒரு பேச்சுக்காக
பேச்சு கால் வந்து என்னுடைய இடமலை வள்ளி இருக்கின்றாளா? அம்மா உள்ளேக்கிறாங்க. நான் வந்து புரியுது வா. சாமி வந்துட்டாரு. சாமி இங்க வந்துட்டாரு. நீ பேசுறியா இல்ல? நான் போய் பேசுறானே. ஆனா ஒரே வார்த்தை சொன்னேன். என்ன ஒரே வார்த்தை சொன்னேன்னு பேச முடியாதா? முடியாதுடா. ஐயோ சரவணா. ஏய் யாரா வந்தா? இல்ல சரவணா. சரவணா. முருகா. ஏண்டா? அம்மா வந்து உங்ககிட்ட பேச முடியாதா? என்ன வள்ளி இடத்தில் பேச மாட்டேன்னு உரித்துட்டா? ஏய் இவள் பேசவில்லை என்றடா. என்னுடைய மூத்தவளை தெய்வம் இருக்கின்றாள். நான் எங்கே சீட போடாம எனக்காக பொறுத்து கேளுங்க முருகா. உனக்காக பொறுத்துக் கொள்கிறேன். அம்மா நான் மட்டும் மீண்டும் சொல்லிட்டு கூட்டிட்டு வரேன். ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ நான் என்ன செய்வேன்? இது என்னடா இது? உங்க அப்பாவா? சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு விடு. என்ன சந்திக்கிட்டு தரு கட்டு விட்டுறாயம்மா. அட போடா. ஒண்ணு விட்டு ரெண்டு விட்டா இசாயம்மா. அப்படியாடா? அப்படியேம்மா. நான் சும்மா கிடந்தேன். என்னடா ஒரே நாத்த அடிக்குது? தப்பா நினைச்சுக்காதியம்மா. எனக்கு ஒரு ஆறு மாசம் இது வேதியம்மா. அதுக்கு நான் 8 தூரத்துக்கு தண்ணி தேடி பார்த்தேன். தண்ணி தண்ணி எங்கேயுமே கிடைக்கலையம்மா. மயம் தாங்க ஓடில அடிச்சுட்டு போட்டுயம்மா. தண்ணி கிடையாது. தண்ணி இல்ல. அதுலயே தொச்சிட்டு ஓடி வந்துடுறேம்மா. அத காணுக்குள்ள ஒரு கப் அடிக்குது. ஏம்மா நீ போய் சாமிகிட்ட போய் பேசு. பேசுவா? ஆமா. சரி பேசலனா சகோதரருக்கு போய் பேசுவா? ஆமா. சரிடா போய் பேசியம்மா. சாமி சாமி தங்களுடைய பாதத்தை இளையமணியில் வள்ளி கொலனபடி வந்தனம் சுவாமி. கண்ணே வள்ளி நலமோடு வாழ வேண்டும். முருகா என்னையம்மா விட்டு எங்க போயிருந்தீங்க? அனைத்து உலகமக்கும் காட்சி தரலாம் சென்றிருந்தேன். ஏன் இங்கிருந்து காசிக்கு தான் உட்காந்துக்கிறவங்க யாரும் வாங்க மாட்டாங்களா? அட மடியனே அதுக்கு ஏற்றவாறு காட்சி தந்தீங்களா? குடும்பத்தில் அனைவருக்கும் காட்சியளித்தாய். ஆமா. அருகிலே இருந்த அன்பை மறந்து விட்டீங்களே முருகா. என்ன முன்னை மறந்து விட்டேனா? இதான் முருகா. உனக்கு என்னடா? முருகா நான் மேல் மலையில ஒரு ஓட்டையால தந்தி வச்சுக்கிறேன். மேல் மணியூர்ல உலகம் தெரிந்திருக்கிறாய். ஆமா. சரி நல்ல விஷயம் தான். ஆமா. அம்மாசிக்கு திறந்து வைப்பேன். சரி. மரணத்து கள்ளி முள்ளி போட்டு மூட்டை அதுக்கு வந்து சேர்ந்துருவேன். ஏண்டா? அன்னைக்கு ஒரு நாள் தான் கூட்டம் அதிகமா வருது. சரி. வியாபார நாளைக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு திறந்து வைக்கிறது. சரி. முருகா அந்த ஹோட்டலுக்கல்ல தோசி ஊத்தி விட்டா என்னால திரும்ப முடியல முருகா. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ நீ ஒண்ணு செய்ய தேவையில்ல. ஒரு அணில வீசுது. சரி. அதனால இந்த தோசை திரும்ப மாட்டேன் குத்திக்கினா நான் எத்தனை திருப்பி போட்டுக்குவேன். அட மணினே டேய் இது தோசை திருப்பியாடா இது? டேய் என்னோட அன்னை கொடுத்த சக்தி வேலடா. இல்ல இது தோசை திருப்பி தான் முருகா பாரு முருகா. டேய் அட மணினே சக்தி வேலடா. ஏமா பிள்ளையமா ஏந்திரியமா இந்த தோசை திருப்பி டேய் குடிக்க முடியாதுடா. முடியாதுடா. சென்று வாடா. கண்ணே வள்ளி சுவாமி என்ன ஒரு அழகு என்ன ஒரு அழகு. உன்னை சந்தித்தது என்னடா இருக்குது? உன்னை பார்க்கும்போது என் மனமெல்லாம் எப்படி இருக்கிறது ஆண்டவா? வார்த்தையா வார்த்தை போன்ற புருவங்கள் சூரிய சந்திர போன்ற உன்னுடைய கண்கள் கோவப்பழம் போன்ற உன்னுடைய இதழ்கள் உன்னை பார்க்கும்போது என் மனமெல்லாம் எப்படி இருக்கிறது? அங்கு வர தங்கம் என்று
சென்று பஞ்சல் அமரலாம். அப்படியே ஆகட்டுமே. ஏண்டா அன்பு? சுவாமி சென்று மக்களுக்கு காட்சி தர சொல்லிட்டு இந்த சக்காலத்தி வீட்டுல தான் வந்து காட்சி தந்துருக்காரு. உங்க வீட்டுக்காரர் நல்லா காட்சி தராரு உள்ள. உண்மைதான்டா அன்பு. அன்பு நீ சென்று அழைத்து போறவரே. ஆகட்டேமா. ஓ முருகா. சுவாமி நம்ம ஒருபோது பிரியவே கூடாது. காலையில போய் வா. ஒரு ரெண்டு பேர் பிரிக்கத்தால வந்துக்கிறேன். பிச்சை மேல வாங்கிட்டு பிச்சை அடிக்கிறேன். ஓ முருகா. முருகா. அட யாரா அவ பிச்சைக்கார நாயே? எங்க வீட்டு சோறு கிடையாது, குழி கிடையாது. வெளிய போற பிகாரி. என்னடா சென்று நான் போய் சாமிதாவை கூப்பிட்டேன். அந்த மாதிரி சொல்றாங்க. என்னடா சொல்ற சக்காலத்தி? என் வீட்டுல சோறு கடை கூலி கடை வெளியே போட பிச்சைக்காரன் நாயே. அப்படியே சொன்னாவ. ஆமாமா. நமக்கு தேவை சாமிதான். சென்று ஒரு முறை அழைத்து போறான். ஆகட்டேமா. முருகா. முருகா. அட யாரா அவ? எங்க வீட்ல சோறு கிடையாது, குழி கிடையாது. வெளிய போற கூசு முக்கா. புஷுமுகா. என்னடா செம்பு? புஷுமுகா. ஏம்மா என்ன சொன்னாங்க பாத்தியா? என்னடா சொன்னாவ? என் வீட்டுல சோறு கடை கூலி கிடையாது. ஏய் வெளியே போட பிச்சைக்காரன் நாயே. அப்படியா? பூசு முக்கு சொல்லிட்டாங்க. அந்த சக்காலத்தி வெல்ல போடா. பாருங்க அதெல்லாம் இருக்குடா. என்னடா இது? ஆமா. பாடி எடுத்த ஒரே போன வாரத்துல உரியன்னு ஏய் அன்பு, இதுவா உன் பாட்டி கட்டியிருந்தா ஒரே போடுவ. நீ உரிமை வந்துட்ட. இப்போ உங்க பாட்டி எப்படி இருப்பாங்க? ஐயா அம்மனை கட்டியானே இருப்பா. டேய் யார்கிட்ட கொடுத்து அனுப்புடா? இந்த நேரத்துல யார் நம்பி யார்கிட்ட கொடுத்து அனுப்புறியம்மா? என்கிட்ட குறை என்கிட்ட குடுத்துறா. இவன் இப்படி கேக்குறான், இவனை மட்டும் யாரும் நல்லவனே நினைக்காதீங்க. ஏண்டா? பாட்டி போய் இந்த மூக்காலையும் சீண்டுவான். ஜீவுக்கு பேரே வார்த்தை வச்சுக்கிறேன் பாரு. டேய் அது விடுடா. பெட்டிக்காட்ட கொடுத்து அனுப்புடா. கொட்டிக்கிறேன் கல்யாணம் ஆயிடுச்சம்மா எத்துமா மாட்டான். அப்படியா? அப்ப நம்ம மிருதங்காரி. பெத்தக்காரிக்கு எங்க பாட்டி எடுக்க மாட்டான். அவன் வேணாம். சரி நம்ம வேலைக்காரடா. இருக்கத்திலே பிள்ளைங்க பையன் அத சரி உடைய நான் சண்டைக்கு போறேன். நீ இத சொருவு. எதனா சொல்லுவா? தேசியாவது வேஷ்டி சொல்லுவா. இதெல்லாம் பூச்சினா கடையில காசுக்கு தராங்க லேசாயம்மா. ஐயா பூச்சா இந்த போவாடிங்க எல்லாம் போடா. ஒண்ணு நட வேண்டாம். போடா. ஒண்ணு நட வேண்டாம். போடா. அம்மா நீ ஒரு குண்டு சொம்பு எடுத்து வெட்டி வேண்டாம். நான் உட்கார்ந்து ஊத்துவேன். நீ விடுற வைத்து தெரிஞ்சுக்கினே. நீரை தெரிஞ்சுக்கினே. உள்ளுக்கு வச்சிக்க. போடா. பேசிக்கலையா? சொல்றேன் அன்பு. அடி செவடியா முண்டை. அடி செவடியா முண்டை. இவன்ல தங்கா பிடிக்கிறது மேல வாக்கத்துல. அம்மா ஏத்து சொல்றேன். டேய் அன்பு, அடி செவடியா முண்டை. இப்படி சொல்லாத. அப்படி சொல்லுற அடி செவடியா முண்டை. அடி செவடியா முண்டை. வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போவது என் வீட்டுக்கு போய் ஏசி. அடி செவடியா முண்டை. வீட்டுக்கு போவது என் வீட்டு நான் ஏசி. போய் டேய் அன்பு, வாய் பெரியவனா? போய் அன்பு, அந்த சக்காய் துள்ள போடா. நீ சொல்ற அன்பு. நான் சொல்றேன் நீ சொல்ற. ஆகட்டும். அடி புத்திகாச்சு முண்டை. அடி குத்த காட்சி முண்டை. செவடியா நீ வாயா பாறா. பாத்தியா? அடி குத்த காட்சி முண்டை. இந்த மேல வைக்க ஏறின மொத்தம் வந்து போகுது. அடி புத்திகாச்சு முண்டை. அடி குத்த காட்சி முண்டை. மூட்டு கூழ் சட்டி வந்து யாவத்து நிறைய தூக்கி போச்சு. அப்பையோ ஏண்டா டேய், நாய் போய் கூழ் சட்டி தூக்குமா இல்ல கூழ் வந்து நாய் தூக்குமா? ஐயோ மாச்சோதியம்மா. விடாதேம்மா. அடி சக்காலத்தி சௌத்தி அடி சட்டி
அடி காரி மஞ்ச கந்தல எங்க பொட்டியார் விட்டு சந்தல இத போட்டு டிங்கி 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 நான் சொல்றேன் சொல்றான் மதே போய்தானே கேட்டாங்களா ரேடியோ போய்தானே கேட்டாங்களா ரேடியோ போய்து பண்ணா ஊர் மேல செப்பலையாமா விதிக்கு வேப்பலையா விதிக்கு வேப்பலையா வேலைக்கு ஒரு மாப்பிளையா நான் சொல்றேன் சொல்றேன் கலகத்த கல்லாணி கலவட்ட போனாளா கலகத்த கல்லாணி கலவட்ட போனாளா என் சக்கரத்திய கலகிட்டு இல்லாம மெனக்கட்டு வந்துட்டாளா ஆமாடா பாத்தியா இப்படி சொல்லு அது போய் தெரியுமாடா ஓட காலியா தாடி கட்டிடுமா சக்காத்திகா இந்த கூசும கொடுக்க பாப்பாத்துல வச்சு ஜீங்கணுமாடா பூவாட காரி தாண்டி நான் போறப்பட்டு வந்த மாதிரி பூவாட காரி தாண்டி நான் போறப்பட்டு பூவாட காரி உடவே கூட உடவே அடி உத்தம பத்தி ஊர்கால போனால திரும்பி பார்த்தாளா திரும்பி பார்த்தாளா அப்படியே திருநாவுல கோபுரமே அப்படியே பாத்தீங்கன்னா சொல்லுங்க நான் சொல்றேமா காண கர்றிஞ்சா இவங்க ஆத்தா உள்பால டர்றிஞ்சா என்னடா நான் பக்கத்திலே இருக்கிறேன் ஆமா அவன் அதான் மொழிப்பாடு கீழ்த்து பார்த்து அவனுக்கு எப்படி போய் தெரிஞ்சிருக்கு டேய் அன்பு கொட்டாயில தோச்சி காய போடும்போது பாத்துருப்போம் தோச்சி காய போடும்போது கொடி மேல பாத்துருப்பேன்டா டேய் அது புல்லா கிழிச்சா இல்ல லேசா அப்படியே புல்லா கிழிச்சு போச்சுடா ஆமா இவங்க எங்க இருக்குது சொல்லுங்க ஏரியில எச்சலா உங்க ஆத்தா ஏய் யார் நம்ம குடும்பத்துல போச்சலான்னு சொல்ல வந்தேன் டேய் பையா இவங்க கதை என்கிட்ட இருக்குது என்னடா சொல்லட்டா ஆண்டிபட்டி கேசா ஆண்டிபட்டி கேசா இவங்க ஆமிடியா ஒரு லூசா போயிட்டானே எங்க ஆத்தா வீட்டுக்கு வந்ததுடாது எங்க அம்மாவை நம்ம பாடிடுறீங்க போடிடுறீங்க நாம கதை ஏண்டா டேய் நான் போய் ஒரு ஆம்பளை தொலைந்த கூட பெரிய நினைச்சிட்டா போய் பொட்டை சொல்லுங்க பொட்டை ஐயோ அம்மா அட விக்ரம் பையா பொட்டை அது வாழ்வாடு பையா பொட்டை ஐயோ பொட்டை ஏய் போட்டா ஏய் அம்மா என்னடா எதுல என்ன பண்றாங்க ஒரு தடவை பொட்டை கேட்டு அத போய்டா நீ அங்க நின்னா வெச்சி தட கேட்டேன் ஏய் நீ எல்லாம் நீங்க பார்க்கல ஆமா அம்மா